இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாறுபாடான இருதயம் உள்ளவன், புரட்டு நாவுள்ளவன் என்று சொல்லி இருதயத்தை பற்றியும் நாவை பற்றியும் இந்த வசனமானது பேசுகிறதா இருக்கிறது. இருதயம் என்ன நினைக்கிறதோ அதைதான் வாய் பேசும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாறுபாடான இருதயம் என்று சொன்னால் அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்காக 11வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாறுபாடான என்பதற்கு எதிர்ப்பதமாக உத்தமம் என்பதை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாறுபாடு என்று சொல்லும் பொழுது தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டிருக்கிறவர்கள், ஒரு நிலையான செம்மையான இருதயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்தில் உண்மையுள்ளவர்கள் அல்ல, மாறுபாடான காரியங்களை யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உத்தம மார்க்கத்தாரோ ஒரே வழியில் நடப்பவர்கள், எந்த ஆதாயத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் உயிரே போனாலும் கூட தங்கள் வழிகளை அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மாறுபாடுள்ளவர்களோ தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள், மாறுபாடான காரியங்களை யோசிக்கிறவர்கள். இப்படிப்பட்ட மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக நேரத்திலே மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் தங்கள் ஆதாயத்துக்காக தான் அப்படி செல்லுகிறார்கள். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை என்பதை வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. இது உலக சிந்தனைக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறது. பிழைக்க தெரிந்தவர்கள், இந்த உலகத்தை ஜெயிக்க தெரிந்தவர்கள் என்று சொல்லி சிலரை இந்த உலகமானது பாராட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை வாழத் தெரியாதவர்கள் என்று பழிக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், உண்மையான ஆசீர்வாதத்தையும் நிலையான ஆசீர்வாதத்தையும் செம்மையான வழியிலே நடக்கிறவர்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தான் அடைவார்கள். ஆனால் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களோ ஒரு பொழுதும் நன்மையை கண்டடைவதில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், துன்மார்க்கமான வழியிலே ஆதாயத்திற்காக தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் உடனடியாக பலவிதமான ஆதாயங்களை பெறுகிறார்கள். அது உண்மைதான். ஆனால் அவைகள் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் மாறிவிடும். சில நாட்கள் அவர்கள் வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முடிவிலே அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். எரேமியா 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் என்றைக்கும் உடனடியாக சீக்கிரத்தில் கிடைக்கும் ஆதாயத்தை பற்றி பேசுவதில்லை. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் உடனடியாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல. காத்திருக்க வேண்டும், பொறுமையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவைகள் நமக்கு சொந்தமாய் கிடைக்கும். ஆனால் உலகத்தின் மக்களோ உடனடியாய் கிடைக்கிற ஆதாயத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அதனால்தான் தங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே நன்மையை கண்டடைவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் 2வது பகுதிக்கு வருவோமானால், புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவை புரட்டி பேசுகிறவன், மாற்றி பேசுகிறவன் மாறுபாடுள்ளவன் தான். பேச்சிலும் இவன் மாறுபாடுள்ளவன், அவன் தீமையில் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிறவர்கள் என்றைக்குமே சிக்கிக் கொள்வார்கள். காரணம், எந்த இடத்துல எந்த பொய்யை சொன்னோம் என்று சொல்லி அவர்கள் மறந்து விடுவார்கள். அதனாலே மாற்றி பேசுவார்கள், அதனாலே சிக்கிக் கொள்வார்கள், தீமையிலே விழுவார்கள் சொல்லிதான் வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது. மாறுபாடான இருதயம் உள்ளவன் புரட்டு நாவுள்ளவனாக இருக்கிறான். இரண்டுமே மனிதனுக்கு சாபமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாவு என்றைக்கும் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். நாவை பற்றி யாக்கோபு சொல்லும் பொழுது அது விஷம் நிறைந்தது என்று சொல்லுகிறார். சிறிய தீ பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல இந்த நாவானது
மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்தையே கொளுத்திவிடும், அவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலே நாவை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் செம்மையானதை யோசித்தால்தான் நாவு செம்மையானதை பேசும். இருதயத்திலே கேடான காரியத்தை நாம் வைத்திருக்கும் பொழுது நாவிலே செம்மையான காரியங்கள் எப்படி வரும் என்பதுதான் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய இருதயம் செம்மையானதாக இருக்க வேண்டும். மார்க்கு 7வது அதிகாரத்தை வாசிப்போமானால் இருதயத்தில் உள்ளவைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இருதயத்தை பற்றி பரிசுத்த வேதாகம் சொல்லும் பொழுது எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. இருதயம் அதனால் தான் காக்கப்பட வேண்டும் என்றும் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டும். அதனால்தான் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்ப வேண்டும். இருதயம் என்று சொல்லும் பொழுது இரத்தத்தை செலுத்திக் கொண்டிருக்கிற அந்த சதையை பற்றி பேசவில்லை. அது நம்முடைய சிந்தையை, நம்முடைய சித்தத்தை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய மனது சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அது காக்கப்பட வேண்டும். அதற்குள்ளே அசுத்தமான காரியங்கள் செல்லுமானால் அசுத்தமான காரியங்கள் தான் வெளியே வரும். அதனால்தான் இந்த வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 24ஆம் வசனத்திலே அடுத்ததாக சொல்லுகிறார், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்த என்று சொல்கிறார். இருதயம் காக்கப்பட வேண்டும். அதோடு கூட வாயின் தாறுமாறுகள் அகற்றப்பட வேண்டும். உதடுகளின் மாறுபாடும் தூரப்படுத்தப்பட வேண்டும். நம்மை விட்டு அது விலக வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எண்ணாகமம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசுகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எண்ணாகமம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மோசே தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், இதற்காகவே உருவாக்கப்பட்ட மனிதன். அவன் மாட்டேன் என்று பிடிவாதம் பண்ணியும் ஆண்டவர் அவனைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அனுப்பினார். அவன் தேவனோடு கூட வித்தியாசமான உறவில் இருந்தவன், தேவனோடு கூட முகமுகமாய் பேசினவன். ஆனால் அவனுக்கு விரோதமாக மிரியாம் பேசினாள். ஆண்டவர் அவள் மேலே கோபமானார். அவள் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியாக மாறினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நாவினாலே பெரிய ஆபத்துகள் ஏற்படும். அது காக்கப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. அதே எண்ணாகமம் 16வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது கோராகும் அவனுடைய கூட்டாளிகளும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். அதனாலே பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே படிக்கிறோம். யாருக்கும் விரோதமாக நாம் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அதைதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே பொய் சொல்லுகிறவன் தான் பிழைக்க தெரிந்தவன் என்று சொல்லுகிறார்கள். நேரத்துக்கு தந்தாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவன் தான் வாழ தெரிந்தவன் என்று சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் அது உண்மை அல்ல. மாறுபாடுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. புரட்ட நாவுள்ளவன் தீமையிலே விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மை சோதித்து பார்த்தாக வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய வெளி தோற்றம் அழகா இருக்கலாம், பலரால் கவரப்படுகிற ஒரு தோற்றமுடையவர்களாக நாம் இருக்கலாம். நம்மை பார்த்தவுடனே நல்லவர்கள் என்று சொல்லி பலரும் நம்மை பார்த்து சொல்லலாம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மற்றவர்களை குறித்ததான எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய நாவு பேசுகிறதா இருக்கிறது?
நாவினாலே பலரை கவிழ்த்து போட்டவர்கள் உண்டு. நாவினாலே பலரை கொலை செய்தவர்கள் உண்டு. பல நன்மைகளை கெடுத்தவர்களும் உண்டு. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து நம்முடைய இருதயம் செம்மையானதாக இல்லாதிருக்குமானால் அதை சீர்படுத்துவோம், சரிப்படுத்துவோம். நம்முடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவோம். அப்படியானால் ஆசீர்வாதம் உண்டு. அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனமானது தெளிவாய் சொல்கிறது, மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை என்றும் புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்றும் தெளிவாய் சொல்லுகிறது. நானும் நீங்களும் ஏன் இப்படிப்பட்ட நஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை செம்மைப்படுத்துவோம். நம்முடைய நாவை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்க பழகுவோம். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.